போட்டி வந்து எங்கள்ட ஊரில் 2 நூற்றாண்டுக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு பட்ட போட்டி. நான் வயது வித்தியாசம் வந்து சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை கலந்து கொள்வார்கள். எமது மூதாதையர்கள் காட்டிய வழியிலே தான் இந்த பருந்து பட்டம் என்றதுதான் இங்கே ஏற்ற போட்டியாக காணப்படும். கொண்டிருக்கின்ற முதல் தெரிவுக்கு நாங்கள் ஒரு 10,000 பரிசு, அதே மாதிரி 2வது 3வது என்ற அடிப்படையிலே பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நாங்கள் அந்த பரிசுகளை வழங்குகிறோம். எல்லோருக்குமே வணக்கம். இது வந்து அங்குவிட் சாம். எல்லோருக்குமே வந்து தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உடுப்பட்டிக்கு போகிறோம். உடுப்பட்டி நெசவு சாலை. உடுப்பட்டி நெசவு சாலைன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பட்ட போட்டி. பல நூற்றாண்டு காலமாக 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு காலமாக வந்து ஒரு பட்டப்பொடி ஒன்று வந்து அங்கே பாரம்பரியமாக வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பட்டப்பொடி இருந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து உடுப்பட்டி நெசவு சாலை பள்ளக்காரன்னு சொல்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து உடுப்பட்டி சந்தையிலேருந்து வெள்ளைக்கு போகிற பாதையிலான்னு வந்து இந்த இடம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உடுப்பட்டி நெசவு சாலை இருக்குது. வந்து இந்த பட்டப்பொடி வந்து பாரம்பரியமாக வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து இந்த பட்டுப்பட்டி வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பட்டுப்பட்டி தான் வந்து பார்க்க வந்திருக்கேன். நான் வந்த நேரம் வந்து பட்டம் இல்லாமல் ஏற்றிட்டேன். இப்போ வந்து மழை மப்பன்றதால் வந்து இந்த பட்டம் ஏற்றுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதே நேரம் வந்து எங்களுக்கு பட்டம் பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்குது. வளமையிலுமாக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது. 3 வட்டம் 4 வட்டம் தான் நான் ஏற்றிருக்கணும். இது என்னென்ன விஷயம் நடக்குது வாங்க போய் பார்ப்போம்ல. சரி ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னென்றால் நாங்கள் உடுப்பட்டி நலம்புரி சங்கத்தின் தலைவர். நான் நினைக்கிறேன் இந்த பட்ட போட்டி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களாக நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற இளைஞர்கள் இந்த வழியில் வருடம் பட்டமேத்திருந்த நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன் மிக ஒரு 15 வருடங்களுக்கு முதல் இது ஒரு போட்டியாக இங்கே உருவாக்கப்பட்டு இது அடிக்கடி நடக்கின்றது. இன்றைய சூழல் காலில் கொஞ்சம் இதாக இருக்கிறபடியால் மழை குணம் இருக்கிறபடியால் பங்கு பெற்றாக்கள் குறைவாக இருந்தாலும் நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாம் பார்க்க வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு எங்கண்ட பாரம்பரியத்தை நாங்கள் எங்கண்ட நினைத்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வு. கடந்த காலங்களில் பட்டங்களை ஏற்றின வயது வந்தவர்கள் கூட இதில் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு மனதுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இதுக்குள்ள சிறப்பான பட்டம் மிக உச்சத்தில் தொட்டு கொண்டிருக்கின்ற முதல் தெரிவுக்கு நாங்கள் ஒரு 10,000 பரிசு, அதே மாதிரி 2வது 3வது என்ற அடிப்படையிலே பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நாங்கள் அந்த பரிசுகளை வழங்குகிறோம்.
உண்மையிலே நந்தன் என்றவர் தான் இதை இனிஷியேட் பண்ணவர். இப்போ கனடாவில் இருக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்வுக்குரிய செலவை அவர் ஈடு செய்திருக்கிறார். இது காலகாலமாக ஒரு வருடமும் இந்த தைத்திருநாளில் இந்த பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இவ்வாறான நிகழ்வில் வந்து கலந்து சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு. நாங்கள் இதை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வருஷம் நாங்கள் சிறுவர்களையும் உள்வாங்கி ஒரு கலர் பட்டங்களை ஏற்றி பிள்ளைகள் சந்தோஷமாக குதூகலிக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்வதாக யோசித்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் அவ்வாறு செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என இந்த இடத்துல கூறி பங்கு பெற்றின அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். குறிப்பாக இந்த யூடியூப் உங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியும் தெரிவித்து இது வந்து நிலம்பரி சங்கத்தாலும் சரிங்க. இது நிலம்பரி சங்கத்தால் இதில் பங்கு பெற்ற ஆட்களுக்கு நாங்கள் ஒரு ஊக்குவிப்புக்கான ஒரு கொடுப்பனை ஒன்றை வழங்குறோம் நாங்கள். ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த பட்டப்பட்டியை பற்றி சொல்லுங்கள். உடுப்பட்டி பட்டப்பட்டி. ஓகே, இந்த பட்டப்போட்டி வந்து எங்கள்ட ஊரில் 2 நூற்றாண்டுக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு பட்டப்போட்டி. நான் நினைக்கிறேன் இந்த வடமராட்சி பகுதியில் உடுப்பட்டியில் தான் இது ஆரம்பிச்சுட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா பழமை வாய்ந்த ஒரு போட்டி. ஒவ்வொரு வருஷமும் வந்து இது உடுப்பட்டி நலம்புரி சங்கம் கனடா மற்றும் உடுப்பட்டி வாழ் மக்களால் இந்த ஒரு சங்கத்தின் ஊடாக இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிர்வாகத்தினரால் செய்யப்படுறது. நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கிறோம் ஒரு புது நிர்வாகம். இந்த நிர்வாகத்தில் நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. எங்கள்ட இளைஞர்களுடைய திறமைகளை இந்த களத்தில் கொண்டு வர்றது எங்கள்ட முக்கியமான இதாக இருக்குது. இது ஒரு மகிழ்வான சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களோட நினைச்சிருக்கிறோம். வளமையை விட ஒரு இடம் வந்து பட்டங்கள் வந்து குறைஞ்சு கொண்டு தான் போகுது. என்ன காரணம்? என்னண்டா நவீன காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன சொல்ல பிஸியான லைஃப் தானே. இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும், கடைசி வரைக்கும் எங்கட பிள்ளைகள் எங்கட எதிர்கால தலைமுறைகளுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் இதை தொடர்ந்து நடத்துகிறோம். இனி வரும் காலங்களில் உங்களை மாதிரி இந்த மீடியாக்கள் மூலமாகவும் இதுகள் மூலமாகவும் இது ஒரு பாரம்பரியத்தை வெளியில கொண்டு வரைக்கல சில இளைஞர்கள் முன் வரலாம். எங்கட ஊர்ல இதை தொடர்ந்து நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே, என்னென்னு கேட்டால் கூட இந்த காலத்தில் பொருளாதாரத்தை முன்னிட்டு எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போயினோம். அப்போ அதால் அந்த காலத்தில் இருக்கிற வெளிநாட்டில் வாழ்கிறவர்களுக்கு தான் எங்கள்ட பாரம்பரியம் விளங்கும். அவர்களுடைய ஆக்கத்திலேயும் அவர்களுடைய அனுசரணையிலேயும் தான் இப்போவும் நாங்கள் இதை நடாத்தி வருகின்றோம். முக்கியமாக அந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த பட்டம்ன்றது தைப்பொங்கலில் கொண்டாடுறது வந்து எங்கள்ட ஊக்குவிப்பும் அதுக்கான ஒரு களமும் கிடைக்காமல் போய்கொண்டிருக்கிறது. அதை வளர்க்கணும். அதுக்காக இப்போ இருக்கிற இளைஞர்களை கொண்டு நாங்கள் இந்த உடுப்பட்டி மண்ணில் இதை நடாத்தி வருகின்றோம். வந்து பார்த்தோம்னா வந்து பட்டப்படி வந்து நிறைய விஷயம் வந்து தீர்மானம் எடுக்க பயணம் வந்த பட்டம் வந்து 1வது 2வது 3வது தீர்மானம் எடுக்க பயணம். அதுக்காக வந்து வேறு நிற்கிற அவலப்பட்டம் வந்து ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்போ வந்து எல்லாரும் கொண்டு வந்து வச்சிருக்கணும். மழை வந்து குழப்பிக்கொண்டு இருக்குது. அந்த ஜட்ஜஸ் வந்து பார்க்க போய் நம்ம இந்த பட்டம் வந்து 1வது 2வது வந்து பார்த்து கொண்டிருக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்களுக்கு இந்த உடுப்பட்டி பட்டப்படியை பற்றி எங்களுக்கு இது வந்து உடுப்பட்டியில் நாங்கள் பாரம்பரியமாக நீண்ட காலமாக ஏறத்தாழ 200 வருடங்களுக்கு மேலாக இந்த பட்ட போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வழமையாக இதிலே வயது வித்தியாசம் வந்து சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை கலந்து கொள்வார்கள். எமது மூதாதையர்கள் காட்டிய வழியிலே தான் இந்த பருந்து பட்டம் என்றதுதான் இங்கே ஏற்ற போட்டியாக காணப்படும். அந்த பருந்து பட்டம் என்பது மிக நுட்பமான முறையில் நல்ல பேலன்ஸ் நல்ல சமநிலையாக அதை உருவாக்கினால்தான் அந்த பட்டம் மேலே சென்று ஏற்றக்கூடியதாக இருக்கும். இதில் உயரப்பரத்தில் தான் முக்கியமாக கருத்தில் கொள்வார்கள். அத்துடன் முன்னிய கால பகுதியில் அந்த பட்டத்தை வலிக்கிறேன்னு சொல்கிறது, கீழே இறக்கி அதை வலித்து பிடிக்க வேணும். பிடித்தால்தான் அவர்களுக்கான அந்த பரிசு கிடைக்கும். அப்படியான காலகட்டங்கள் இப்போ மறி வருகின்றது. இப்போ உள்ள இளைஞர்கள் அதை ஓடி வலித்து பிடிக்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டு வருகின்றது. அந்த நுட்பங்கள் குறைந்து கொண்டு வருகின்றது. அப்படி எப்படி இருந்தாலும் நமது உடுப்பட்டி வாழ் இளைஞர்கள் இந்த ஏற்ற
பட்டம் கட்டுறதில் ஒரு கைதேர்ந்தவர்களாக இருந்து இன்று வரை இந்த போட்டியை நடாத்தி வருகின்றார்கள். இப்போ இந்திய கால பகுதியில் இப்போ ஏறத்தாழ 19 வருடங்களாக உடுப்பிட்டி நலன்புரி சங்கம் இந்த பட்ட போட்டியை நடாத்தி வருகின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு பெருமதிமிக்க பரிசுகளும் அவர்களுக்கு ஆன வேறு உதவிகளும் வழங்கி வருகின்றார்கள். அது ஏன் என்று சொன்னால் இந்த பாரம்பரியமான போட்டியை தொடர்ந்து நாங்கள் பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கும் இதை கடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த போட்டியை நடத்தி வருகின்றோம். உண்மையிலே இது இந்த ஒத்துழைக்கிற இளைஞர்கள், இந்த நலன்புரி சங்கம், ஏனைய பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் இதுக்கு இந்த விடயத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இது பாரம்பரியமாக பள்ளக்காடு என்ற இடத்திலே உடுப்பிட்டி நூற்றல் நெய்தல் ஆலை நெசவு ஆலைக்கு முன்பாக உள்ள அந்த திடலிலே தான் இந்த பட்டம் போட்டி நடைபெறுகின்றது. இதை நாங்கள் பாரம்பரியமாக தொடர்ந்து பேண வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் நாங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் 90 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட பட்டம், அதை நாங்கள் முழக்கணக்கில் சொல்கிறேன்னு சொன்னால் 2 முழம் என்று பொதுவாக சொல்வார்கள், 3 அடி. அப்போ அந்த பட்டத்துக்கு மேற்பட்ட உயரமுள்ள பட்டங்களை தான் ஏற்றுவதற்கு இங்கே அனுமதித்துள்ளோம். நூலுக்கு கட்டுப்பாடு இல்லை, எவ்வளவு நூலும் அவர்கள் விட்டு கொள்ளலாம். அதில் மறைக்கக்கூடியவர்கள் மழை முகில் வந்தால் மறைத்தால் அவர்களுக்கு ஒரு விசேட பரிசு வழங்கப்படும். அப்படியான காலகட்டங்களும் இருந்தது. இந்த முறையை காற்று மிக குறைவாக உள்ளது, அதோடு மழையும் தூறி கொண்டிருப்பதனால மிக சிரமத்துக்கு மத்தியில் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். நன்றி, நன்றி. ஓகே.